வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அண்ணா சிலையில் தொடங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி ஸ்டாண்ட் வித் டெல்லி கார் வெடிப்பு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி போன்ற பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர், 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும், ஏற்கனவே வெடிகுண்டு தயாரிப்பதற்கான 2900 கிலோ வேதிப்பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததன் காரணமாகவே இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்தில் ஒரு இந்தியராக அனைவரும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். அதன் காரணமாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை ஜேசி மக்கள் மன்றம் சார்பில் நடத்தியதாகவும் கூறினார். முன்பு இருந்ததை விட தற்பொழுது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது. இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என கூறியவர், இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக கூறினார். தொடர்ந்து பேசியவர், உலகம் முழுவதும் பல நாடுகளில் இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நிபுணர்களாக இருக்கட்டும், இதனை எதிர்த்து தொடர்ந்து போராடிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் சரியாக பணியாற்றியதால் தான் வெடிகுண்டை முன்கூட்டியே கண்டுபிடித்துள்ளனர். அதன் விளைவாகவே பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டு அதன் எதிர்வினையாக இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கூறப்படுகிறது என கூறினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட தேவகி நகர் பகுதியில் வசிக்கும் மக்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். வீடு வீடாக சென்று குறைகளை கேட்டறிந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினிடம், மழைக்காலங்களில் வீடுகளில் மழைநீர் சூழ்வதாகவும், இரவு நேரங்களில் பாம்பு, தேல் உள்ளிட்ட விஷ பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதால் உயிருக்கு அச்சுறுத்தலான சூழலிலேயே வசித்து வருவதாகவும் கூறினார்கள். எனவே அரசிடம் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மனு அளித்தனர். மேலும், நாங்கள் உங்களை மட்டுமே நம்பியுள்ளோம், அரசு எங்களை கண்டு கொள்ளவில்லை என கூறிய மக்கள், எங்களின் ஒரே நம்பிக்கை நீங்கள்தான், நீங்கள் ஆட்சிக்கு வந்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அப்பகுதி மக்களின் வீட்டிலேயே சமூக சேவகர் சார்லஸ் தேநீர் அருந்தினார். தொடர்ந்து தேவிகி நகர் பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், சமூக சேவகர்கள் சார்லஸ் மார்டினை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அப்பொழுது அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்களுடன் ஆட்டோவில் பயணம் செய்தார். முன்னதாக தேவிகி நகர் வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மற்றும் திருநள்ளாறு பகுதிகளில் 2 ஜேசி மக்கள் மன்றங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு சேலை, அரிசி, சர்க்கரை, பிளாஸ்டிக் பக்கெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஜேசி மக்கள் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு காரைக்கால் மாவட்ட எல்லையில் ஜேசி மக்கள் மன்றத்தினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட எல்லையில் ஜேசி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் இணைந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மரக்கன்றை நட்டார். பின்னர் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாடும் விநாயகர் கோவில் மற்றும் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தவர் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோவில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட், கான்கிரீட் சாலைகள் மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை 2024-25 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21,75,426 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரி டாக்டர் பால்ராஜ், நெல்லித்தோப்பு தொகுதி பிஜேபி தலைவர் விஜயராஜ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன்,
உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஊர் பொதுமக்கள் இப்பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் அரசு இதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் சந்தித்து வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாகத்யாகராஜன் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். குள்ளஞ்சாவடி காவல் நிலைய சரகம் பள்ளி ஓடை சிகாமணி மகன் பார்த்திபன் வயது 24 என்பவர் தனது யமஹா இருசக்கர வாகனத்தில் 1/2 கிலோ கஞ்சா வைத்திருந்தது சம்பந்தமாக கடந்த 5/4/2025 அன்று குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் கைப்பற்றப்பட்ட யமஹா இருசக்கர வாகனத்தை நீதிமன்றம் மூலம் வாகனத்தை எடுத்துக் கொள்ளுமாறு குள்ளஞ்சாவடி காவல்துறையினர் கூறியிருந்த நிலையில் குள்ளஞ்சாவடி மசூதி அருகே உள்ள டவரில் மேலே ஏறி போராட்டம் செய்து வருகிறார். புதுச்சேரி காரைக்கால் மருத்துவ நாவிதர் குல மரபினர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் வெள்ளையனூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் பாரம்பரியமிக்க சலூன் கடை வைத்திருப்பவர்களை பாதிக்கின்ற வகையில் ஷேவிங் 49 ரூபாய், கட்டிங் 99 ரூபாய் என்று விளம்பர பலகை வைத்து தொழில் செய்யும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கிராம மற்றும் நகரப்புறங்களில் இருக்கிற நாவிதர் குல மரபினர்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், பாரம்பரியமாக சலூன் கடை வைத்திருப்பவர்களை பாதிக்கின்ற வகையில் விலைப்பட்டியலை விளம்பர பலகையாக வைத்து தொழில் செய்யும் கார்ப்பரேட் நிறுவனங்களை கண்டித்து வருகின்ற 18ஆம் தேதி விளம்பர பலகைகள் மீது கருப்பு மை பூசும் போராட்டத்தை நடத்தப்போவதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் சென்டாக் வழியாக தேர்வாகும் பொறியியல், மருத்துவ மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் புதுவை அரசு காமராஜர் கல்வி நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த நிதி உதவியானது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்களுக்கு சென்டாக் நிதி அளிக்காததால் மாணவர்கள், பெற்றோர்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக 1,60,000 ரூபாய் கல்லூரி நிர்வாகம் பணம் கேட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு கல்லூரி நிர்வாகம் அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் மருத்துவ மாணவர்கள் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். அப்பொழுது 2022ஆம் ஆண்டு முதல் கல்வி நிதி உதவி தொகை வழங்காததால் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும், மேலும் எவ்வித ரசீதும் இல்லாமல் 1,60,000 ரூபாய் கல்லூரி நிர்வாகம் தங்களிடம் கேட்டு நெருக்கடி கொடுப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். இதனை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி விரைவில் முடிவு காணப்படும் என்றும், மாணவர்களுக்கு 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதி விரைவில் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் மேல் பூவானிக்குப்பம் பகுதியிலிருந்து காடாம்புலியூருக்கு பெண்கள் முந்திரிக்கோட்டை உடைக்கும் கம்பெனிக்கு வேலைக்காக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது வடலூரில் இருந்து பெருமாள் ஏரிக்கரை வழியாக பரங்கிப்பேட்டைக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் மேல் பூவானிக்குப்பம் பகுதியில் பெருமாள் ஏரிக்கரையில் தனியார் பஸ்ஸும் வேனும் மோதி விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அருகாமையில் பெருமாள் ஏரியில் கடல் போல் நீர் காட்சியளித்த ஒரு நிலையில் விபத்து ஏற்பட்டவுடன் அதில் கவிழாமல் கரையோரமாக நின்றது. காயமடைந்த தனியார் பஸ் மற்றும் வேனில் இருந்த நபர்களை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அப்பகுதி மக்கள் அனுப்பி வைத்தனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். பெருமாள் ஏரியின் தண்ணீர் வெளியேற்றப்படும் மதகு சாலை வழியாக பேருந்து சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தது.
சிறிது கூட அதனை பொருட்படுத்தாமல் வந்த வேன் நேராக பேருந்து மீது மோதிய காட்சிகள் பேருந்தில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை இயக்குநர் குமாரவேல் பாண்டியன், மாவட்ட ஆட்சித்தலைவர் CB ஆதித்ய செந்தில்குமார், காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா ஆகியோர் முன்னிலையில் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் மருதம் பூங்கா அமைக்கும் பணியினை இன்று துவக்கி வைத்தார். வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு இயற்கையான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகவும் பசுமை நிலப்பரப்பை அதிகரித்திடவும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலம் நகர பகுதிகளில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான இயற்கையான சூழல் நிறைந்த பூங்காக்கள் அமைக்கப்படுகிறது. 5 திணைகளில் ஒன்றான வயலும் வயல் சார்ந்த பகுதியான மருது நிலத்தின் மக்களின் வாழ்வியல் மற்றும் இயற்கை வளங்களை பறைசாற்றும் பொருட்டு மருதம் பூங்காவானது 2024-25 ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையின்படி கடலூர் செம்மண்டலம் பகுதியில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் வாயிலாக 14.16 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 6.50 கோடி மதிப்பீட்டிலும் தாழ்வாக உள்ள பகுதியில் கூடுதல் மண்களை கொண்டு மேம்படுத்திட சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் 2.50 கோடி மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் எழில்மிகு நுழைவாயிலுடன் பல்வேறு வகையான கண்களை கவரும் வண்ண மலர் தோட்டங்கள், அழகிய செடி சிற்ப தோட்டங்களை உள்ளடக்கிய பாறை தோட்டம், இயற்கை பின்னணியுடன் கூடிய இசை தோட்டம் மற்றும் பல்வேறு சிற்பங்களுடன் கூடிய பாதுகாப்பான சிறுவர் விளையாடும் அம்சங்களுடன் அமைவுள்ளது. மேலும் இப்பூங்காவில் இயற்கை குளிர்ச்சியுடன் இளைப்பாற நடத்திய நடைபாதை, நீர்வீழ்ச்சியுடன் கூடிய குளங்கள் மற்றும் இசை நீரூற்று ஆகியன பார்வையாளர்களை கவரும் வண்ணம் அமைவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் கண்டு கழிக்கும் பொருட்டு பல்வேறு வகையான பறவைகள் கூடம் இப்பூங்காவில் அமைய உள்ளது. மேலும் சுற்றுச்சூழலினை காத்தல், சூழலியல் குறித்த கற்றல், மக்களை இயற்கையோடு இணைத்தல் ஆகியவற்றினை நோக்கமாக கொண்டு மருதம் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மருதம் பூங்கா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பசுமை வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. மருதம் பூங்கா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பசுமை வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நகர பகுதிகளை விரிவாக்கம் செய்யவும் மேம்படுத்திடவும் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தேவனாம்பட்டினம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் வருகையினை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. மாநகராட்சியின் வளர்ச்சிக்காக சாலைகள் விரிவுபடுத்தப்படும் பணிகளும் மேம்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு மேம்படுத்தப்பட்ட சாலைகள் பொலிவரும் வகையில் மின்கம்பத்துடன் கூடிய 168 அலங்கார மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகில் உள்ள கொடுக்கன்பாளையத்தில் தோளில்லா காலணி தொழிற்சாலை வெகு விரைவில் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 10,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட உள்ளது என வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை கூடுதல் இயக்குநர் சாந்தா செலின் மேரி, வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் லட்சுமிகாந்தன், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் அருண், துறை சார்ந்த அலுவலர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.